உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான பல முன்மாதிரிகளுக்கு இன்றைக்கு இந்த மாநிலம் உரித்தாகி இருக்கிறது. பல்வேறு விதமான மத ரீதியான மோதல்களும் கொலைகளும் அன்றாடம் நடந்தேறக்கூடிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரிலிருந்து அரசு இயந்திரங்கள் அத்தனையும் மதவெறியை மட்டுமே அந்த மக்களுக்கு மத்தியிலே ஊட்டக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் காஷ்மீரிலே நடந்த தாக்குதலை கூட அது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று இல்லாமல் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு மோதலாக இன்றைக்கு நாடு முழுவதும் அதை முன்னெடுத்தது. உத்தரப்பிரதேசத்தில் இது ரொம்ப மோசமான ஒரு துயரமான சம்பவம் இந்த காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பிரியாணி கடை ஊழியரை கொன்றுவிட்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பழிவாங்கியதாக காணொலி வெளியிட்ட நபரை காவல்துறை கைது செய்துள்ளது. 27 வயதாகும் குலாம் அலி தனது உறவினருக்கு சொந்தமான பிரியாணி கடையில் பணியாற்றி வந்தார். குலாம் அலியை மனோஜ் சௌத்ரி என்பவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். கடையின் இன்னொரு பணியாளரான சைஃப் அலியையும் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் காயமடைந்துள்ளார். இது தொடர்பாக மனோஜ் சௌத்ரி வெளியிட்ட காணொலியில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பழிவாங்குவதற்காக இந்த கொலையை நிகழ்த்தியதாக கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு 27 வயது இளைஞன் குலாம் அலி என்ற ஒருவனை துப்பாக்கியினால் ஒரு கூட்டம் சுட்டிருக்கிறது. அவரோடு இருந்த அந்த கடையில் இருந்த சைஃப் அலி என்ற நபரும் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார். ஒருவர் காயமடைந்திருக்கிறார். குலாம் அலி என்ற அந்த இளைஞர் 27 வயது இளைஞர் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார். அந்த கொலையை செய்த அந்த கொலைகார கும்பல், அந்த பயங்கரவாதிகள், அந்த தீவிரவாதிகள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த குலாம் அலியை நாங்கள் ஏன் கொலை செய்தோம் என்று சொன்னால் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பதிலாகத்தான் நாங்கள் இதை நிகழ்த்தினோம் என்று சொன்னார்கள். பசு பாதுகாப்பு கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று அந்த பயங்கரவாதி பகிரங்கமாக சொல்லுகிறார். இந்த தேசத்திலே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இது போன்ற குண்டர்களை வைத்து நாடு முழுவதும் மத கலவரத்தை உண்டாக்குவதற்காகவே பாஜக ஆளும் மாநிலங்களில் எல்லாம் இது போன்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு அப்பாவியை இன்றைக்கு இந்த தேசத்திலே கொன்று அந்த ரத்தத்தை இன்றைக்கு மண்ணிலே இவர்கள் சிந்த செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மோசமான பயங்கரவாதம் இந்த செயல். அந்த குலாம் அலி என்ற அப்பாவிக்கும் இந்த தாக்குதலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இவர்களை இந்து முஸ்லிம் மோதலாக இவர்கள் சித்தரித்த இந்த சங்கிகளுடைய வேலை, இது போன்ற வெறிபிடித்த நாய்கள் பயங்கரவாதிகள் முஸ்லிம்களை இப்படி துப்பாக்கி எடுத்து சுடும் அளவிற்கு மோசமாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் இவருடைய வேலை. ஆனால் படைத்தவன் இருக்கிறான், இந்த சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு அளிப்பான், நிச்சயமாக இவருடைய அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதை இவருடைய வரம்பு மீறுதலில் இருந்து நம்மால் அல்லாஹ்விடத்தை அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். படைத்தவனிடத்தை மன்றாடுவோம், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை அழித்து நீ நாசமாக்கு, இவர்களுக்கு எதிராக நீ இறை நம்பிக்கையாளர்களுக்கு உன்னுடைய உதவியை பலப்படுத்து என்று படைத்தவனிடத்தை மன்றாடுவோம். அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக இவருடைய அதிகார வரம்பு மீறுதலின் காரணத்தினால் அழிவை சந்தித்தே தீர்வார்கள்.